கேட்டுட்டு இப்ப இருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பா நாம இந்த உலகத்தை மாற்ற முடியும். ஒண்ணு, டிவியில விளம்பரம் வர எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. ஏன்னா அத்தனை பொருளும் கமர்ஷியல், எல்லாமே விஷம், எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால இனிமேல் கடையில போயிட்டு பிராண்ட் நேம் இல்லாத, பேரே இல்லாத பொருள்களை வாங்குங்க. உங்க பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க செய்யற பொருள்களை வாங்குங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, இங்கிலீஷ் மருந்து கடைக்கு போகாதீங்க. இப்படி நம்ம வாங்குற பொருள் எந்த ஒரு பேர் இருக்கக்கூடாது, டிவியில விளம்பரம் வரக்கூடாது. ரெண்டாவது, ஊழல் இரண்டு வகைப்படும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த ஊழல் இரண்டு வகைப்படும். அது என்னங்கிற முதல்ல சொல்றேன். ஒன்னு, மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்காத ஊழல். இன்னொன்னு, மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கிற ஊழல். உதாரணத்துக்கு, ரோடு போடுறேன்னு சொல்லி ரோடு போடாம பணத்தை எடுத்துட்டா இதனால மனுஷனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனா மருந்து மாத்திரை கம்பெனிக்கு காசு வாங்கிட்டு கெட்ட மருந்துகளை, விஷங்களை அனுமதி கொடுத்தா இது கெட்ட ஊழல். கஞ்சா சாராயத்தை ஊருக்குள்ள வித்தாங்கன்னா இது கெட்ட ஊழல். அதே சமயத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லி கட்டாம பணத்தை தூக்கிட்டாங்கன்னா அது நல்ல ஊழல். டிவி தர, வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு தராம இருந்தாங்கன்னா இதனால உலக மக்களுக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இது நல்ல ஊழல். ஆனா மனிதர்களுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் உலக மக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, நல்ல காரியம் பண்றவங்களை கொலை பண்ற மாதிரி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு பணம் வாங்கிட்டு காரியம் செய்யறாங்களோ இது எல்லாம் கெட்ட ஊழல். இப்படி பிரிச்சுட்டு யாரெல்லாம் கெட்ட ஊழல் செய்யறாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் மெதுவா பொறுமையா போய், நான் பேசின இந்த ஆடியோவை கொடுங்க, கையில கொடுங்க, பார்க்க சொல்லுங்க. பார்த்து முடிச்ச உடனே ஒழுங்கா இனிமேல் இருக்க சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க. தயவு செய்து மதங்கிற பேர்ல யாரும் சண்டை போடாதீங்க. ஜாதி, மதம், நாடு, மொழி அப்படிங்கிற பேர்ல இனிமேல் தயவு செய்து சண்டை போடாதீங்க. எப்ப யாரெல்லாம் ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும், ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை போடுறோமோ அப்போ இந்த இலுமினாட்டிகள் ஜாலியா சிரிச்சுட்டு நம்மளை எல்லாம் ஆழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதனால எல்லா மதத்தும் எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களும் முதல்ல பொறுமையா நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற நினைப்பு இருந்து அமைதியா ஒன்னா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். இந்த சண்டையவே அவன் தான் மூட்டிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஜாதி மதம் கலந்து எல்லாரும் அன்பாக வாழ்வதற்கு உடனே ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நாமெல்லாம் ஜெயிக்க முடியும். அடுத்தது, பழைய ஹிஸ்டரி எல்லாம் டிலீட் பண்ணுங்க. பழைய கதைகளை பேசிட்டு இருக்காதீங்க. புதுசா ஒரே ஒரு கதை தான். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1700வது வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரே ஒரு கதையை மட்டும் வைங்க. மற்ற எல்லா கதையும் டிலீட் பண்ணீங்க. அசோகர் என்ன பண்ணாரு, சேரன் என்ன பண்ணாரு, சோழன் என்ன பண்ணான்னு பழைய கதைகளை நிறைய வச்சிருக்காதீங்க. நிறைய கதைகளை பேச 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 மற்றவங்க மேல நமக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும். பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க, டிலீட் பண்ணுங்க, எங்கேயுமே வேண்டாம். ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே எதிரி இலுமினாட்டி. இவங்களை என்ன பண்ணுங்கிறது யோசிச்சா போதும், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்படி ரெக்கார்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது, ஜாதி மதம் கலந்த கல்யாணங்கள் அதிகமா நடக்கணும். அந்தமான்ல ஏன் ஜாதி கலவரம், மத கலவரம் இன்னும் வரலன்னு கேட்டீங்கன்னா, அந்தமான்ல எல்லாருமே மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அங்க போய் பாருங்க, யார கல்யாணம் பண்ணிக்கிறதே தெரியாது. மலையாளி ஒரு பஞ்சாபி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பஞ்சாபி கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படி இனிமேல் லவ் மேரேஜ் நிறைய நடக்கணும். ஜாதி மதத்தை தாண்டி நிறைய கல்யாணங்கள் நடக்கணும். அதுக்கு ஆதரிக்கணும். அது பண்ணும்பொழுது எல்லாரும் கலந்துடணும். எல்லாரும் கலந்துட்டோம்னா எந்த ஜாதி எந்த மதம் தெரியாதப்போ கண்டிப்பா நமக்குள்ள சண்டை வராது. அப்போ ஒற்றுமை அதிகமாகும். டிவி பேப்பர்ல நல்ல காரியத்தை மட்டும்தான் சொல்லணும், பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் வரணும். உடனே எல்லாரும் அவங்கவுங்க டிவி சேனல் ஆரம்பிங்க, பத்திரிகை ஆரம்பிங்க, நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுங்க. இல்லையா, டிவி சேனல், பத்திரிகையில் யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ தயவு செய்து இனிமேல் இந்த ஊர்ல நல்ல காரியத்தை மட்டுமே போட்டு பாருங்க. மக்கள் நல்ல மனசோட வாழ்வாங்க. ஆனா இப்ப எல்லா டிவிலையும் எல்லா பேப்பர்லயும் கெட்ட காரியம் மட்டுமே திரும்ப 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 காட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கெல்லாம் அந்த கெட்ட காரியம் மட்டுமே ரெக்கார்ட் ஆகி அதுவே திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் கெட்ட விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இனி இந்த ஆடியோ கேட்கிற யாரா இருந்தாலும் சரி,
யாருக்குள்ள எல்லாம் அந்த அந்த நம்ம விஷயங்கள் உள்ள போயிருச்சோ இனிமேல் அவங்க நல்ல விஷயத்தை மட்டுமே மீடியா மூலமா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விபாசனா அப்படின்னு ஒரு 10 நாள் கிளாஸ் இருக்குது. இது சென்னையில் இருக்குது. இதை பத்தி நான் மனதின் மனம் அப்படிங்கிற ஆடியோல பேசியிருப்பேன். ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு. இந்த விபாசனா பயிற்சியை எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு வந்தே தீரணும். உடம்பை எப்படி மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியம் வச்சுக்கிறது அப்படிங்கறத அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது பல லாங்குவேஜில் இருக்குது. இதை எல்லாருமே உடனே கேட்டே ஆகணும். அது பிறகு நடந்தே ஆகணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்க முடியும். எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற வைத்தியம் சொல்லிக் கொடுக்கிறோம். இத அனாட்டாமிக் தெரப்பின்னு பேர் வச்சிருக்கிறோம். இந்த anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு. எல்லாரும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உடலை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க. மனதின் மனம் அப்படின்னு ஆடியோ வீடியோ இருக்குது. அந்த மனதின் மனத்தை தயவு செய்து முழுசா கேட்டுட்டு நமது மனதை ஒழுங்குபடுத்துங்க. எப்ப நம்ம எது நினைக்கிறோமோ அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும். வீட்டில் உட்கார்ந்துட்டு இந்த 13 குடும்பத்தை பத்தி திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருந்தா அவங்களுக்கு பலம் அதிகமாயிரும். அதனால நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மறந்துட்டு இனிமேல் நாம என்ன பண்ணுங்கிறதா திரும்ப திரும்ப யோசிக்கணுமே தவிர இந்த இலுமினாட்டிகள் 3ஆம் உலக போர்ல 300 கோடி மக்களை கொலை பண்ணிடுவாங்கிறத எல்லாரும் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா அது நடந்துரும். அதனால அவங்களுடைய பிளானை மறந்துட்டு இனிமேல் நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம திரும்ப திரும்ப சொல்லணும். அதுக்காக தான் இந்த சங்கல்பத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா நாம எது நினைக்கிறோமோ அது நடந்துரும். இந்த உலகத்தை அமைதியா நிம்மதியா வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களால முடியலன்னா அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க. எனது நோக்கம் உலக மக்கள் ஆரோக்கியம், அமைதி. எனது நோக்கம் UN செக்ரட்டரி ஆகணும், ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆகணும். அதன் மூலியமாக உலகத்தில் அமைதியை கொண்டு வரணும். இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற மொத்த சகாப்தத்தையும் ஒரு முடிவு கொண்டு வரணும். உலகெல்லாம் ஒரே ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கறத என்னோட முடிவு. இதுக்கு நீங்க மனசால நினைச்சு பார்த்தா போதும், என்னால் ஆக முடியும். நீங்க உதவி செய்ய முடியாட்டி மனசால நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நானும் இல்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. எல்லா ஃபீல்டையும் கத்துக்குங்க. ஒரு ஃபீல்டை விட்டு வைக்காதீங்க. உடல், மனம், புத்தி, வாஸ்து, ஜோசியம், இப்படி என்னென்னமெல்லாம் உலகத்துல வித்தைகள் இருக்கோ எல்லா வித்தையும் கத்துக்குங்க. இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சமையல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கத்து வச்சுக்கணும். ஒரு மனிதன் எவ்வளவு விஷயங்களை அதிகமா கத்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்துல நிம்மதியா, அமைதியா, சந்தோஷமா வாழ முடியும். இப்படி நல்ல காரியம் செய்யறவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல ஊருக்குள்ள மனிதனுக்கு, மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி எந்த வேலை செஞ்சாலோ உடனே கேட்காதீங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க. யாரையும் நம்பாதீங்க, யாரையும் போய் பார்க்காதீங்க. வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு நாமே வாழ்ந்தாகணும். பொதுமக்கள் நாம தான் முடிவெடுக்கணும். அவங்க அங்கங்க முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, மனசுல என்ன தோணுதோ செய்யுங்க. கண்டிப்பா நம்ம உலகத்தை மாற்ற முடியும். ஏற்கனவே நான் ஏன் இவ்வளவு தைரியமா இந்த விஷயத்தை ஓப்பனா பேசிட்டு இருக்கிறேன்னா, உலகம் ஃபுல்லா இதுவரைக்கும் சுற்றுப்பயணம் பண்ணதுல நான் புதுசா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பேரு த வேர்ல்ட் பர்மனன்ட் ஆர்டர், அதாவது TWPR. அதாவது இனி இந்த உலகத்துல எப்படி சட்டம் இருக்கணும் அப்படிங்கறத நான் உருவாக்கி இருக்கேன். இந்த புத்தகம் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதாவது ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும், ஒரு அதிகாரி என்ன செய்யணும், ஒரு மினிஸ்டர் என்ன செய்யணும், ஒரு வக்கீல் என்ன செய்யணும், பொதுமக்கள் என்ன செய்யணும், எப்படி இந்த உலகத்தை ஒன்னா கொண்டு வரணும், எப்படி பொறுப்புள்ள தலைவர்கள்லாம் எப்படி வாழணும், போர் பகையெல்லாம் எப்படி நாம தீக்கணும்,
இந்த இலுமினாட்டிகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரூல்ஸ் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். த வேர்ல்டு பர்மனன்ட் ரூல்ஸ், TWPR அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு வந்துருக்கேன். ஏற்கனவே உலகமுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதுக்கு இப்ப நான் ஒரு டீம் மாதிரி அமைச்சிருக்கிறேன். அந்த டீம்ல இதுவரைக்கும் 1200 பேர் பக்கம் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன் இதுவரைக்கும் ரகசியமா வச்சிருந்தேன்னா ஓப்பனா சொல்ல முடியாது. இப்ப ஓப்பனா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா உலகத்துல 300 கோடி மக்களை தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்கும் பொழுது நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுல இருந்து வெளியே முயற்சி எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப ஏன் தைரியமா சொல்றேன்னா ஆல்ரெடி 1200 பேர் மெம்பர் இருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஸ் யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இருக்காது. இந்த 1200 பேரும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க புதுசா மெம்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மெம்பர்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க போய் செய்யணும். என் கூட எல்லாம் இருக்க வேண்டாம். அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எப்படி இந்த உலகத்தை மாத்தணும் அப்படின்னு சில ரூல்ஸ் சொல்லி கொடுப்பேன். அதை செஞ்சா போதும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ நான் பேசின இந்த ஆடியோவை எடுத்துட்டு போய் தயவு செய்து உங்க ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள், அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், வக்கீல், இமிகிரேஷன், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொண்டே கொடுங்க. கொடுத்து முழுசா பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு ஒன்னே ஒண்ணு பண்ணணும், புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணா மட்டும்தான் முடியும். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவங்களை முதல்ல நிறுத்தணும். நமது ஊர்ல ஒரு பெரிய தப்பு என்னன்னா பணம் கொடுத்தா போதும் என்ன வேணாலும் செய்யறாங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு எஸ்ஐட்ட போய் ஒரு 10,000 பணம் கொடுத்து அவனை பொய் கேஸ் போட்டு உள்ள போடுன்னு சொன்ன உடனே அந்த எஸ்ஐ ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கறதே கிடையாது. இதனால இந்த இலுமினாட்டி என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்களோ இந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகளை கையில வச்சுட்டு தான் இந்த உலகத்தை அவங்க கெட்ட வழிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆடியோவை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து தயவு செய்து பார்க்க சொல்லுங்க. முடிஞ்ச காலில் விழுங்க. இது தயவு செய்து பார்த்துட்டு இனிமேல் யாராவது பணம் கொடுத்து நல்ல காரியம் பண்றவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொன்னா அதை நிறுத்தணும்னு சொல்லி நல்ல காரியத்துக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, கெட்ட காரியத்துக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அடுத்தது ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாங்களோ கவலைப்படாதீங்க. ஜெயிச்சவங்களை நினைச்சு பாருங்க. இந்த ஜெயிச்சவங்க எப்படியும் 2 கட்சி தான் இருக்குது. ஒன்னு இது வரும் இல்ல அது வரும். சோ நாம ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு எந்த கட்சி ஜெயிச்சாலும் அந்த எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், முதலமைச்சர், பிரதமர் அவருடைய போட்டோ வீட்டுல வச்சுட்டு டெய்லி உட்கார்ந்து எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி அவர் அந்த போட்டோவை பார்த்து கண்டிப்பா வேலை செய்யுங்க. அவர் நல்ல காரியம் மட்டுமே செய்கிறார், உலக மக்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு பேசாம இருங்க. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நினைச்சு பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பெரிய கெட்ட ஒரு ஆளா இருந்தாலும் அவர் நல்ல ஆளா மாறிடுவாரு. முடிவு பண்ணுங்க. பாஷா படத்துல சொல்ற மாதிரி ஒன்னு மாணிக்கா இல்ல பாஷாவா, மாணிக் பாஷா கிட்ட வரீங்களா இல்ல ஆண்டனி கிட்ட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுங்க. ஒன்னு உலக அமைதிக்காக போராடுறீங்களா இல்ல உலக அமைதியை கெடுக்கிறதுக்கு போராடுறீங்களா முடிவு பண்ணிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வாங்க. இனிமேல் காசுக்காக யாரும் எந்த வேலையும் கெட்ட காரியத்தை செய்யாதீங்க. அப்படி காசை வாங்கிட்டு செய்யற எல்லா செயல்னாலையும் பாதிக்க போறது வேற யாரும் இல்லைங்க, நமது வருங்கால சந்ததி தான். அடுத்தது இந்த ரோட்டரி கிளப், அந்த கிளப், இந்த கிளப் அப்படின்னு சொல்லிட்டு பல வெளிநாட்டு பணங்கள்லாம் வரும். வெளிநாட்டு பணங்கள் வருதுங்கிறதுக்காக தயவு செய்து இந்த பெரிய பெரிய அசோசியேஷன், சொசைட்டில எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கெட்ட காரியம் பண்ணாதீங்க. ஒருத்த பணம் கொடுக்கறான்னா எது கொடுக்கறான்னு யோசிங்க. சும்மாவா கொடுப்பான்? கோடிக்கணக்கா பணத்தை கொண்டு கொடுத்து வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு கொடுத்து அரசியல்வாதி அதிகாரிகிட்டையும் ஒரு வேலை சொல்றான்னா அவன் ஒரு கெட்ட காரியத்தை பண்றதுக்காக தான் இருக்கும். தயவு செய்து வெளிநாட்டுல இருந்து பணம் வரும்பொழுது வாங்காதீங்க. வாங்கிட்டு கெட்ட காரியம் செய்யாதீங்க. முடிஞ்சா வாங்கிட்டு பெப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவன் காரியத்தை செய்யாம விட்டுருங்க. தயவு செய்து பொருள் சேர்த்துறது நிறுத்துங்க. அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி இது வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடு, பணம் கொடு, நகை கொடு, கார் பங்களா கொடுன்னு கேட்கறத விட்டுட்டு இனிமேல் அன்பு, அமைதி, சந்தோஷம், நிம்மதி
இது எனக்கு கொடு, உலக மக்களுக்கு கொடுன்னு தினமும் திரும்ப 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 எல்லாரும் நினைக்கும் பொழுது, அந்த எண்ணம் ஒன்று சேரும் பொழுது கூட்டு பிரார்த்தனை மூலமாக நாம் இந்த உலகத்தை மாற்ற முடியும். ஏங்க 13 பேர் சேர்ந்து 725 கோடி மக்களை ஆட்டி வைக்கும் பொழுது நம்ம ஒரு 13 பேர்ல 14 பேர் ஒண்ணு சேர்ந்தா எங்க சரி பண்ண முடியாது? அந்த மாதிரி ஆளு மட்டும் என் பக்கத்துல வாங்க, தயவு செய்து வேற யாரும் என் பக்கத்துல வந்தாராதீங்க. பல பேர் இந்த விஷயத்த நான் ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சிம்பிளா சொன்னவனே நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்புறாங்க, நேர்ல கூப்பிட்டு பேசுறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாரு, இதெல்லாம் நீ பேசாத, வேண்டாம், இது வந்து ப்ரீ மெச்சூர் டாக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா வீட்டுல போய் பேசாம உட்காருங்க. ஏன் மத்தவங்களை பயமுறுத்துறீங்க? மத்தவங்க தைரியத்தையும் கெடுக்கிறீங்க. என் பக்கத்துல யாராவது வரதா இருந்தா நல்ல காரியம் மட்டும் பேசுறதா மட்டும் வாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நெஞ்சில மஞ்சாச்சோர் இருந்தா மட்டும் பக்கத்துல வாங்க. தயவு செய்து என் காதுல யாரும் வந்து எந்த ஒரு தைரியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. சொன்னா உங்களை தான் திட்டுவேன். ஒண்ணு நீங்க செய்யுங்க, செய்ய விடுங்க. எப்ப பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். நல்ல காரியம் செய்யறதுக்கு எப்ப பயப்படுறோமோ இதுதாங்க காரணம். கெட்ட காரியம் செய்யறவங்க ஏன் ஜெயிச்சுட்டு போறாங்கன்னா, நல்ல காரியம் செய்யற பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க. இப்படி எல்லாரும் பயப்படும் பொழுது அந்த பயம் உண்மையாயிருது. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சு வந்துட்டா எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு, ஐயோ இந்த தம்பி நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க. மனசால முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தம்பிக்கு நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா இந்த உலகத்தை காப்பாத்தட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே முடியலன்னா எப்படிங்க நடக்கும்? நிறைய டீம் உருவாக்குங்க. அங்கங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இது ஒன் மேன் ஆர்மி கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல டீம் ஃபார்ம் பண்ணுங்க. 5 பேர் 10 பேர் ஒன்னு சேருங்க. ஒன்னு சேர்ந்துட்டு எல்லா அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாத்தையும் நேர்ல போய் பாருங்க, உட்காருங்க. அவங்ககிட்ட இந்த விஷயங்களை சொல்லுங்க, தெளிவா சொல்லிட்டு இனிமேல் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு புரிய வைங்க, கண்டிப்பா கூடி சீக்கிரமா எல்லாத்துக்கும் புரிய வச்சிடலாம். காலில் விழுங்க, கெஞ்சி கேளுங்க, அவங்க கடத்திட்டு போங்க, உட்கார வச்சு ஆடியோ பார்க்க சொல்லுங்க. அவங்க வீடியோ கூட ஆடியோ கொடுத்தா பார்க்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பர்மிஷன் கேளுங்க, லஞ்சம் கொடுங்க. சார் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன், ஒரு நாள் 6 மணி நேரம் செலவு பண்ணுங்க, நான் ஒரு ஆடியோ காமிக்கிறேன், அதை உட்காந்து கேளுங்க. லஞ்சம் கொடுத்தாவது உட்கார வச்சு பார்க்க வைங்க. பார்க்க வச்சுட்டு கடைசியா என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுங்க. எனக்கு எந்த மாதிரி ஆள் வேணும்னா, ஊன்னா உழுகுற மாதிரி ஆள் வேணும். சும்மா சொட்டைகளா வரக்கூடாது யாரும். நம்மளை விட உலகத்துல இந்த கொம்பம் யாரும் இல்லை நினைச்சு பார்க்கணுங்க. இந்த 13 பேர் எப்படி ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா, அவன் நினைப்பு என்னை விட உலகத்துல யாரும் கொம்பன் இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் ஏன் இதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. நம்மளை விட இந்த உலகத்துல ஒரு கொம்பன் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு காரியம் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். போல்டா இருக்கணும். யாரெல்லாம் சமுதாயத்துல கெட்ட காரியம் பண்றாங்களோ, ரமணா படத்தை திரும்ப திரும்ப பாருங்க, அந்நியன் படத்தை பாருங்க, முதல்வன் படத்தை பாருங்க, ஜென்டில்மேன் படத்தை பாருங்க. இந்த மாதிரி நிறைய சங்கர் நிறைய படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே சங்கருக்கு உள்ள வெறி இருக்குது. இந்தியன் படத்தை பாருங்க, இந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்க. ரமணா படம் மாதிரி இனிமேல் நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். ரமணா படத்துல எப்படி விஜயகாந்த் வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வெளியே தெரியாம இருந்தாரோ அந்த மாதிரிலாம் இல்ல, நாம தெரிஞ்சே பண்ணணும். கெட்ட காரியம் மன்றவன் தான் பயந்து பண்ணணும், நல்ல காரியம் மன்றம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் விஜயகாந்த், எல்லாரும் வாங்க ஒண்ணு சேருவோம், அங்க மீட் பண்ணிக்குவோம், நான் சொல்ற காரியத்தை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். இருபத்தி 4 மணி நேரம் சந்தோஷமா இருங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. எப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோமோ அவனுக்கு மட்டும்தான் உலகத்துல பவர் இருக்கும், அவனால உலகத்தை சாதிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து சாக வேண்டியது. அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் 24 மணி நேரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி 24 மணி நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது அப்படிங்கறது மனதின் மனம், ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற ஆடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், அதை வாங்கி முழுசா பாருங்க. அடுத்து முக்கியமான விஷயம், உடல் உறவில் திருப்தி வேணும். உடல் உறவுன்னா என்ன, கணவன் மனைவி உறவுன்னா என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக் வாங்கி படிங்க.
மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற புக் இருக்குது. அதை வாங்கி முழுசா படிங்க. காதலின் மொழிகள் 5 அப்படிங்கிற புக்கை படிங்க. உடல் உறவுகளை ஒழுங்குபடுத்துங்க. அங்க ஒழுங்குபடுத்தினாதான் நமக்கு வாழ்க்கையில சரியான பாதையில போக முடியும். அங்க திருப்தி இல்லைன்னா வேற எந்த காரியத்தை உருப்படியா செய்ய முடியாது. சத்தியமா இருக்க வேண்டாம், சாணக்கியனா இருங்க. யாரும் அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சூட்சமா உட்கார்ந்து யோசிக்கணும். சாணக்கிய மாதிரி யோசிக்கணும். என்ன பண்ணணும்னு யோசிங்க, கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். எல்லாருமே தனக்கு தெரிஞ்ச ரகசியங்களை ஓப்பனா வெளியே உடைச்சு விடுங்க. ஏங்க, இந்த ராமர் பிள்ளைன்னு ஒருத்தருங்க, கண்டிப்பாங்க அவர் ஒரு சூப்பரான பெட்ரோலை கண்டுபிடிச்சிருக்காரு. இல்லன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஐஐடில இருந்து இத்தனை பேர் எல்லாம் ராமர் பிள்ளை சுத்தி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சரக்கு இருக்குது. ஆனா அவருடைய சுயநலம். ராமர் பிள்ளை உண்மையிலேயே நல்ல பெட்ரோல் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா ஒரு கேமரா கொண்டு வந்து அவர் எப்படி தயாரிச்சாருன்னு அப்படியே ஓப்பனா எல்லாமே அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லி ஒரு வீடியோ ஆடியோ வெளியே விட்டுருந்தா உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நாம் அத்தனை பேரும் வீட்டிலேயே நம்ம பெட்ரோல் தயாரிச்சிருக்கலாம். இனிமேல் யாருக்கெல்லாம் என்னமெல்லாம் தெரியுமோ, ஜோசியம் தெரியுமா, உட்கார்ந்து மொத்த ஜோசியத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் ஓப்பனா கொட்டுங்க, வாஸ்து கொட்டுங்க. நல்ல காரியம் கத்துக்கிட்ட யாருமே வெளியே சொல்றதில்லை. நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உடம்பு, மனசு, புத்தி, ஆன்மீகம் எல்லாம் கம்ப்ளீட்டா எப்படி வீடியோ ஆடியோ போட்டு ஃப்ரீயா கொடுத்து எல்லாரும் காப்பி போட்டுக்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இனிமேல் எல்லாரும் யோசிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த ஃபீல்ட்ல நீங்க டேலண்டா இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ, வைத்தியம் தெரியுமா, வைத்தியம் எழுதுங்க. என்ன தெரியும், குழந்தை வளர்க்கறது எப்படி, என்ன தெரியும் உங்களுக்கு, எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுங்க, புக் எழுதுங்க, வீடியோ போடுங்க. அதை இலவசமா சப்ளை பண்ணி பாருங்க, உலக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். பல பேருக்கு நல்ல விஷயம் தெரியறதில்ல, தெரிஞ்சவங்க ஓப்பனா சொல்றதில்ல. அதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறது. எல்லா ஜெயில்களும் விபாசனா மெடிடேஷன் சென்டரா மாறணும். அது எப்படிங்கிறத விபாசனாக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் தெரியும். கண்டிப்பா ஜெயில மட்டும் விபாசனாவை மாத்திட்டா இந்த உலகத்தில் யாருமே தப்பே பண்ண மாட்டாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. 5 பேர் 10 பேர் ஒண்ணு சேருங்க, அங்கங்க உட்காருங்க. வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் உட்காருங்க. உட்கார்ந்து நல்ல விஷயத்தை மட்டுமே யோசிச்சு பாருங்க, சங்கல்பம் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்க மினிஸ்டர், அதிகாரிகள் இவங்கெல்லாம் நல்ல காரியம் மட்டும் பண்றதா யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணுங்க. நமக்கு எந்த மாதிரி உலகம் வேணுமோ திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கும்போது வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்கவங்க இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் மனசுக்குள்ள வைராக்கியத்தோட ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கணும். உலகத்துல எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் உள்ள போகணும், எல்லா ஃபீல்டையும் மாத்தணும். ஒரு ஃபீல்டு மட்டும் இல்ல, அரசியலுக்கு வாங்க, எல்லா அதிகாரத்துக்கு போங்க, ஐஏசி அதிகாரி ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, எல்லாத்துக்குள்ளேயும் போங்க, நியாயமா இருங்க. நான் சொல்ற மாதிரி இந்த உள்நாட்டிகள் எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ அப்படி திருப்பி விடுங்க. அவங்க சொல்ற எந்த காரியத்தையும் யாரும் வேலை செய்யாதீங்க. நாம ஒழுங்கா இருந்தா அவங்க எங்க நம்மளை ஏமாத்துறான். நம்ம ஊர்ல யாருக்கும் ஒழுங்கு கிடையாது. பணம் கொடுத்தா போது என்ன வேணாலும் செய்யற அதிகாரிகள், ஆசீர்வாதிகள் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள கேளுங்க, எல்லாரும் நேரா போங்க. யார் பணம் வாங்கிட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் அரசு பெரிய பெரிய அதிகாரிகள் கெட்ட காரியம் பண்றாங்களோ அவங்ககிட்ட போய் அமைதியா உட்காருங்க, பேசுங்க, மிரட்டுங்க, முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்குங்க, நான் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. வெளிநாட்டிகள் தன்னுடைய காரியம் நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால யார்ட்டையும் கேட்காதீங்க, உங்களுக்கு எது தோணுதோ செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உலகம் மாறி ஆகணும், அமைதி ஆகணும். எல்லா மீடியாவிலும் பேசுங்க, டிவி, பேப்பர், எல்லா மீடியாவிலும் பேசுங்க. எங்கெங்கெல்லாம் முடியுமோ எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. எல்லா டிவிலையும் பேசலாம், எல்லா ரேடியோலையும் பேசலாம், எல்லா பேப்பர்லையும் பேசலாம். இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரமா போய் சேர்த்தணும். அரசியல்ல ரொம்ப தைரியமான ஆட்கள் தேவைப்படுது, நிறைய பேர் வரணும். இந்த ஆடியோவை இப்ப தமிழ் ரிலீஸ் பண்ணிருக்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எந்தெந்த மொழிகள்ல முடியுமோ, யாரால முடியுமோ உடனடியா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. உங்க வேலை இருந்தா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு 4 நாள் 5 நாள் செலவு பண்ணுங்க. நான் பேசுறது அப்படியே தமிழ் எழுதி அதை உங்க லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, மலாய், எந்த லாங்குவேஜ் எல்லாம் யாரெல்லாம் முடியுமோ உடனே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி அதை யூடியூப் வெப்சைட்ல ஃப்ரீயா டவுன்லோட் போடுங்க.
மேற்கொண்டு சந்தேகம் இருந்தா peaceofmaster@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு அனுப்பிச்சு வைங்க. peaceomaster@gmail.com. இல்லையா anatomictherapy.org வந்து நீங்க உடல் மனம் புத்தி பத்தி எல்லா விஷயங்களையும் கத்துக்குங்க. ANATOMICTHERAPY.org. நான் எல்லா மத தலைவரையும் பார்த்து கேட்டுக்கிறேன், தயவு செய்து அடுத்த மதத்தை கிண்டல் பண்றதை நிறுத்துங்க. குறிப்பா ஜாகிர் நாயக் அவரை கேட்டுக்கிறேன், நீங்க எப்ப பார்த்தாலும் இந்துக்களை திட்டிட்டு இருக்கீங்க, தயவு செய்து நிறுத்துங்க. உங்களுடைய எதிரி இந்து கிடையாது, உங்களுடைய எதிரி இலுமினாட்டி. போங்க தில்லு இருந்து அங்கவே திட்டுங்க, மேடையில பேசுங்க. பிஜேபி RSS எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் திட்டிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு ஏதாவது போராடாதீங்க. உங்க எதிரி அது கிடையாது, உங்களுடைய எதிரி இலுமினாட்டி. இத்தனை வருஷமா RSS பிஜேபிங்கிற பேர்ல இத்தனை பேர் இவ்வளவு இயக்கம் வச்சிருக்கீங்களே, இலுமினாட்டி அப்படிங்கிற பேரை என்னைக்காவது யாராவது உச்சரிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? வாய் திறந்து பேசுங்க, எல்லா மீட்டிங்ல பேசுங்க, எல்லாம் எழுதுங்க, அதை சரி பண்ணுங்க. யாரும் கண்டுபிடிங்க. ஒருத்தர் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான், உலகத்தை இத்தனை பேர்த்த கொலை பண்ணி இருக்கிறான், அவன் யாரும் கண்டுபிடிங்க. 2 தட்டு தட்டுங்க. இதுக்கு யாருக்கா தில் இருக்கா? எப்ப பார்த்தாலும் உட்காந்து நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களே சகோதரர்களே திட்டிட்டு இருக்க வேண்டியது. நான் 7 வருஷமா உலகத்துல நோய்களை குணப்படுத்துறதுக்கான வைத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டு 7 வருஷமா மாங்குன்னு ஒவ்வொரு ஊரா கத்திட்டு இருக்கிறேன். இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அக்கறை கிடையாது, இவங்களுக்கு அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், இது தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அப்படிப்பட்ட யாரும் நமக்கு தேவையில்லை. இனிமேல் எல்லாத்தையும் விடுங்க. பொதுமக்கள் நாம நம்ம கையில் எடுத்துக்கணும். நமது உடம்பு ஆரோக்கியம், மனசு நிம்மதி, அரசியல் எல்லாத்தையும் நாம தான் கையில் எடுத்துக்கணும். இவங்க விஐபி யாரும் நம்பாதீங்க. இவங்க விஐபி அப்படிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களை யாரும் போய் பார்க்காதீங்க. பொதுமக்கள் நாம தான் இனிமேல் நம்ம என்ன பண்ணுங்கிறது முடிவு பண்ணணும். பொதுமக்கள் அதிகம், ஊர்ல கெட்ட காரியம் பண்றது ரொம்ப கம்மி. 1 கோடி பேர்ல ஒருத்தனா கெட்ட காரியம் பண்றான். நம்ம 1 கோடி பேர் இருக்கிறோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது. இதை எப்படி மாற்றணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கான சில ஐடியாக்கள் வச்சிருக்கிறேன். அதுக்கு எனக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது. யாரெல்லாம் முடியுமோ எனக்கு பினான்சியலா சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் நான் பல காரியம் செய்ய முடியும். அந்த காரியத்தை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை மாற்ற முடியும். வடிவேல் மாதிரி ஒரு படத்துல வடிவேல் ரோட்ல இருக்கும் போது எங்கிருந்தோ கல்லடிப்பாங்க இல்லையா, பல இடத்துல இருந்து கல்லடிப்பாங்க. யார் அடிக்கிறாங்க, எங்க இருக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அடிப்போம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லி பாருங்க, எல்லாமே உலகமே மாறிடும். நமக்கு எந்த மாதிரி உலகம் வேணுமோ, எந்த மாதிரி வாழ்க்கை வேணுமோ அதை கொடுத்த மாதிரி நம்பணும். அதுக்கு நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா எனக்கு காரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு அமைதி வேணும்னா இறைவா, இறைவன்ட்ட அமைதி எல்லாம் கேட்க கூடாது, இந்த பிரபஞ்சத்தை கேட்கலாம் கூடாது. இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணி நன்றி சொன்னா போதுங்க, இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். இதான் சீக்ரெட், ரகசியம். இந்த உலகத்தை அமைதியாக வைத்திருந்த உனக்கு நன்றி, இந்த உலகம் நிம்மதியாக வாழ்வதற்கு உனக்கு நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது எந்த மாதிரி உலகம் வேணுமோ கற்பனை பண்ணுங்க. அதுக்கு இறக்கைக்கு உங்கள் கடவுளுக்கு எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கடவுள் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாரு. நான் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் எப்படி இந்த உலகத்தை மாத்துறதுன்னு. அதை ஓப்பனா பப்ளிக்கா சொல்ல முடியாது. அது யாருக்காவது வேணும்னு நினைச்சீங்கன்னா மொத்த லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். ஏன் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறேன்னா, இனி இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும், எப்படி நாடுகளை ஒண்ணு சேர்த்தணும், எப்படி இலுமினாட்டிகளை இந்த உலக அரசியலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருது, இப்படி எல்லாமே கம்ப்ளீட்டா நான் பிளான் போட்டு கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறேன். இதை ஏற்கனவே 1200 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க ரகசியமா வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது அந்த விஷயங்கள் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நான் ஓப்பனா சொல்ல மாட்டேன், ரகசியமா தான் சொல்லுவேன். யாருக்காவது வேணும்னா நீங்க முதல்ல மெம்பர் ஆகுங்க. மெம்பர்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. உங்க பேர், அட்ரஸ், போன் நம்பர், இமெயில் ஐடி ஒரு பேப்பர்ல எழுதி கைப்பட எழுதி எங்கிட்ட டைரக்டா கொடுங்க. இமெயில் அனுப்பாதீங்க. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மெயிலும் எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. நம்ம யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னு உலகத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. எங்கிட்ட ஒரு பேப்பர்ல உங்களுடைய பேர், அட்ரஸ், போன் நம்பர்ல கைப்பட எழுதி எப்படியாவது என் கைக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துங்க.
யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல வர்றீங்க அப்படிங்கிறது உலகத்துல யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த ரகசியங்களை எப்படியாவது சொல்லிக் கொடுக்குறேன். அவங்கவங்க ரொம்பலாம் பெருசாலாம் ரொம்பலாம் வேண்டாம். எனக்கு ஒரு 500 பேர் இருந்தா போதுங்க. மொத்தமா 1000 பேர் 500 பேர் ஒழுங்கா வேலை செஞ்சா போதும். இந்த உலகத்தை மாத்திரலாம். முடிஞ்சா வாங்க, ஒன்னு சேருவோம். இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் உட்கார்ந்த இடத்துல சாதிச்சு காட்டுவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ஒன்னு சேருவோம், உட்கார்ந்து பேசுவோம். அடுத்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பேசுவோம். எனக்கு என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல. எனக்கு என்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னை விட புத்திசாலிகள் நிறைய பேர் ஊர்ல இருப்பீங்க. வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். எப்படி உலகத்தை மாத்துறதுன்னு சொல்லி யோசிப்போம். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து யோசிக்கும் பொழுது ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை அமல்படுத்துவோம், சக்சஸ் பண்ணுவோம். ஏன் தெரிஞ்சே பண்ணுவோம். எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு பண்ணணும்? ஓப்பனா பண்ணுவோம். நல்ல காரியம் தானே பண்றோம். தயவு செய்து யாரையும் பாவம் பார்க்காதீங்க. எப்ப பாவம் பார்க்கிறோமோ அந்த இடத்துல வீக்னஸ். கெட்ட காரியம் பண்ற யாரையும் பாவம் பார்க்காதீங்க. இந்த உலகத்துல ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அடுத்தவங்களை கெட்ட காரியம் பண்றவங்களையே பாவம் பார்க்கறது. பாவம் பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் நாம தோத்து போயிடுறோம். இனிமேல் ஒரு வருஷம் டைம் கொடுக்கிறேன். 2014 ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு 2015 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள இந்த ஆடியோவை உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதி கொண்டு கொடுங்க. இனிமேல் எந்த அரசியல்வாதி ஓப்பனா மைக்கு பிடிச்சு இந்த இலுமினாட்டிக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. வேற எவனுக்கு ஓட்டு போடாதீங்க. சொல்றக்கே வக்கில்லாதவங்களுக்கெல்லாம் நாம எதுக்கு ஓட்டு போடணும்? இத்தனை வருஷம் அரசியல் அரசியல் அப்படிங்கிற பேர்ல மைக்க பிடிச்சிட்டு தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. உண்மையா என்ன நடக்குது, ஏது நடக்குது, சமுதாயத்தை எப்படி காப்பாத்துறது எவனுக்கு அக்கறை இல்ல. எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சிட்டு தப்பு தப்பா பேசிட்டு நம்மளே குழப்பிட்டு இவனுக்கு ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு நமக்கு அரசியல் தேவையில்லை. உலகத்தில் உள்ள எல்லா அரசியல்வாதிகிட்ட நேர்ல போங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. சீக்ரெட் சொசைட்டி படி தெரியுமா, நான் பேசுற விஷயம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஒருவேளை எந்த அரசியல்வாதி தெரியாதுன்னு சொன்னா திருப்பி கேள்வி கேளுங்க. நான் கேட்கிற கேள்வி இது கூட தெரியாம என்ன இதுக்கு நீ எல்லாம் அரசியல்வாதியா இருக்கிற? அடுத்த கேள்வி, யாராவது தெரியும் சொன்னாங்க, நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்றேன்னு கேளுங்க. தெரிஞ்சாலும் திட்டுவேன், தெரியாட்டியும் திட்டுவேன். உலக அமைதிங்கிறது முள்ளு மேல போட்ட சேலை மாதிரி. அதை பொறுமையா பக்குவமா எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுங்கிறத நாம எல்லாம் கத்துக்குவோம். மெதுவா எடுப்போம். நிம்மதியான உலக அமைதி சந்தோஷமான ஒரு உலகத்தை நாம் உருவாக்குவோம். நல்ல காரியம் பண்றோம். எல்லாருமே சாகிறதுக்கு காரணம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. பொதுமக்கள் தான் காரணம். பொதுமக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு நல்ல காரியம் பண்றவங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சு பாக்குறது. அப்ப அது நடந்துருது. இனிமேல் நல்ல காரியம் பண்றவங்களை நல்ல விதமா மட்டுமே நினைச்சு பாருங்க. உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உத்தரவு செய்யாதீங்க. தயவு செய்து டிவி பார்க்கறது நிறுத்துங்க. குறிப்பா டிவியில் நாடகம் பார்க்கறது நிறுத்துங்க. நாடகம் பார்க்கிற யாரையும் நம்ம டீம்ல சேர்த்திக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டு உட்கார்ந்து பார்க்க வேண்டியது அறிவில்ல. நாடகம் பார்க்கறத முழுசா நிறுத்துங்க. இனிமேல் டிவியில் நாடகத்தை ஆஃப் பண்ணி டிவியை ஆஃப் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்க. அரை மணி நேரம் அதிகபட்சம் பாருங்க. எப்ப நியூஸ் பேப்பர் பாக்குறோமோ அதுக்கு அதிகமா டைம் செலவு பண்ண மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா அரை மணி நேரம் பார்ப்போம். அப்புறம் தூக்கி குப்பையில போட்டுருவோம். ஆனா நியூஸ் டிவி ஆன் பண்ணோம்னா 24 நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோ டிவியில வர நாடகத்தை பார்க்கறது நிறுத்துங்க. கெட்ட காரியத்தை பார்க்கறது நிறுத்துங்க. டிவியில் நல்ல விஷயத்தை மட்டுமே பாருங்க. இல்லையா டிவியை பார்க்காதீங்க. எந்த பிளான் பண்றதா இருந்தாலும் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மட்டும் பண்ணாதீங்க. எல்லாரும் என்ன பண்றோம், நாம சாகரக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றமே தவிர வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இனிமேல் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு கம்மியா பிளான் பண்ணவே கூடாது. இப்போ இலுமினாட்டி அப்படிங்கிறதுக்கு பவர் கம்மியாயிருச்சு. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு மேல ஒரு பிளான் சக்சஸ் ஆகாது. ஏன்னா ஆரம்பத்தில் 1700 வருஷத்துல போட்ட பிளான் இது. தலைமுறையா மாறி மாறி வரும்பொழுது ஆரம்பத்தில் போடும்போது வீரியமா இருந்துச்சு. இப்ப வீரியம் கம்மியாயிருச்சு. ஏன்னா 5வது தலைமுறையா அந்த பிளான் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவங்க. இவங்களுக்கு வசதியா இருந்தவங்க.
இவங்க ஏழையுடைய அருமை தெரியாது, கஷ்டம் தெரியாது, நோய் என்னன்னு தெரியாது. அதனால இவங்களால சமாளிக்க முடியாது. நம்ம அடிபட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, நம்ம எல்லாம் கஷ்டத்தை பார்த்திருக்கிறவங்க, நம்மளுடைய வீரியம் உலகத்தில் யாருக்குமே வராது. எல்லாம் ஒண்ணு சேருவோம். இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒண்ணு, எங்களை செய்ய விடுங்க, இல்ல நீங்க செய்யுங்க. டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு. இதுலயும் குறிப்பா தமிழ் பேசுற ஒரு ஜாதியில இந்த காரியத்தை நிறைய பண்றாங்க. அந்த ஜாதியோட பேர் சொல்ல விரும்பல, இல்நாட்டி பேரே சொன்னாலும் இந்த ஜாதி பத்தி ஏன் பேர் சொல்ல விரும்பலன்னா, அவங்க திருமணங்கிற டைம் கொடுக்கறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற ஜாதிகள் இருக்கு. அவங்கெல்லாம் தயவு செய்து திருந்துங்க. ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால யோசிங்க, மற்றவங்களுடைய மனசை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அடுத்த அறிவிப்பு வரும், அப்ப நான் என்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்றேன். யாரெல்லாம் உலகத்தை காப்பாற்றுற அக்கறை இருக்குதோ முதல்ல நீங்க உங்களுடைய பேர் என்கிட்ட கொடுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். முதல்ல நான் சொன்ன விஷயத்தை நீங்க மண்டைக்குள்ள போட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கே உங்களுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆயிரும். எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம், உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து உலகத்தை மாத்துவோம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நினைச்சா முடியுங்க, யாருமே நினைக்கிறதே இல்லைங்க. நம்ம தாங்க உலகத்திலேயே கொம்ப, நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க. நல்ல காரியம் பண்றதுக்கு எதுக்குங்க யோசிக்கணும்? வாங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அநியாயம் எப்பொழுதெல்லாம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. யதா யதா கி தர்மஸ்ய கிலானீர் பவதி பாரத அப்யுத்தானந்தம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி நாமெல்லாம் ஒண்ணு சேருவோம். அந்த தட்டி கேட்கிற ஆள் நாமும் நினைச்சுக்குவோம். நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒண்ணு சேருவோம். கண்டிப்பா இந்த உலகத்தை மாற்ற முடியும். இப்போதைக்கு அவசர அவசரமா முடிவெடுத்து சொல்லியிருக்கிறதுனால என்ன அறிவிக்க எட்டன வரைக்கும் சொல்லியிருக்கிறேங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். வாங்க ஒண்ணு சேருவோம். நாம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். நான் மட்டும் தனியா பண்ண போறதில்ல. ஜாலியா பண்ணுவோம். ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வெறித்தனமா எல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப வெறியோட கவலையோட டென்ஷனோட பண்ணா அதுவே ஒரு நோய் வந்துடும். ஜாலியா நம்ம உலகத்தை திருத்துவோம். வாங்க உலகத்தை திருத்தலாம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த 6000 இலுமினாட்டிகளையும் மொத்தமா நாம கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா, முடிச்சுட்டா என்ன யோசிச்சு பாருங்க. இவங்களை கொலை பண்ணா இன்னும் 13 பேர்த்த கொலை பண்ணா 13 லட்சம் பேர் உருவாங்க. இதுதாங்க உலக தத்துவம். உலகத்துல எப்பவுமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதாங்க இருக்கும். நான் இவ்வளவு நேரம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் ரத்தம் சூடாகி கோபம் வந்திருக்கும். புரிஞ்சுக்குங்க, கோபமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எப்பவுமே நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே சமமாதான் இருக்கும். நான் பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசிருக்கேனே தவிர கோபப்படுறது கிடையாது. இந்த 13 பேர்த்த கொலை பண்ணா இன்னும் 13 பேர் உருவாவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி கெட்டவங்களை அழிக்கிறத விட அந்த கெட்டவங்களை நல்லவளா மாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இப்போ இந்த உலகத்தை எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கணும்னா இதே 6000 பேர் மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் எல்லா மக்களையும் ஏமாத்தி போய் சொல்லி அராஜகம் பண்ணி ரவுடித்தனம் பண்ணி முதலமைச்சர் யாருன்னு வச்சுங்களேன், அவரு மட்டும் ஒருவேளை திருந்திட்டார்னா யோசிச்சு பாருங்க, அவரால் நல்ல காரியம் சூப்பரா பண்ண முடியும். அதனால நாம இவங்களை அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட இவங்களை திருந்துறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு. எங்க திருந்த மாட்டாங்க நினைச்சா திருந்த மாட்டாங்க, திருந்துவாங்க நினைச்சா திருந்துவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்க 13 பேர்த்த திருத்தருக்கு 13,000 பேர் ஒன்னா உட்கார்ந்து காலையிலும் சாயந்தரமும் இந்த இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த அனைவரும்
நல்ல காரியம் மட்டுமே செய்கிறார்கள். இவர்கள் மனதில் அன்பு வரட்டும், கருணை வரட்டும், நினைச்சு பார்த்தா வந்துருங்க. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுலபமான சொல்யூஷனா இருக்குது. கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வீட்டுல உட்கார்ந்துட்டு நினைச்சு பார்த்தா நடக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நினைப்போம். இந்த இலுமினாட்டிகள் வெளிகிரகத்திலிருந்து வந்தவங்க, ஏலியன்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே மனுஷங்க தான். இது சம்பந்தமா ஆராய்ச்சி நான் முடிச்சுட்டேன். எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷனுக்கு முடியும், அதான் நினைச்சா முடியும், நம்ம நினைக்கிறது இல்ல. இவங்க ஒன்னும் ரொம்ப மோசமான ஆள் கிடையாதுங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதத்தான் லோக்கல்ல ஒரு கவுன்சிலர் குட்டி தெருவை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் எம்எல்ஏங்கிறவர் ஒரு 15 ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. எம்பி அப்படிங்கிறவர் ஒரு 40-50 ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. மினிஸ்டர் அப்படிங்கிறவர் ஒரு 100 ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டை ஏமாத்திட்டு இருக்காரு. பிரதமர் அப்படிங்கிறவர் ஒரு நாட்டை ஏமாத்திட்டு இருக்காரு. அதிபர் அப்படிங்கிறவரு நாட்டை பிடிச்சி. இவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இலுமினாட்டியோட கேரக்டர் அப்படிங்கிறது பெரிய கேரக்டர்லாம் இல்ல. அவங்க ஊர்ல, அவங்க தெருல, அவங்க சொந்தக்காரர் நம்ம எல்லாம் செய்யறதுதாங்க. நாம எப்படி ஒரு பதவி, ஒரு ஊரை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறோமோ, இது நம்ம ரேஞ்சுக்கு ஒரு எம்எல்ஏ பண்றாரு, அவங்க ரேஞ்சுக்கு அவன் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்பலாம் அவங்க மேல கோவப்படாதீங்க. அதே மாதிரி கேரக்டர்ல அவங்க ரேஞ்சுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி உலகத்தை ஆள்றது அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் டைமென்ஷன். அதாவது ஒரு காலத்துல இந்தியாவை சேர்ந்தவங்க தான் உலகத்தை ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வீரியம், பலம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த இந்தியர்களை இலுமினாட்டி சேர்த்திக்கிறது இல்லைன்னா, 1700 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும்தான் அதிக நாலேஜ், பலம், சக்தி, வளம் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்ப அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வரும்பொழுது அப்ப இருந்த நமது தாத்தா பாட்டியெல்லாம் இவங்களை மதிக்கல. அவங்களுக்கு திமிரு, நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற திமிர்ல இவங்க அவங்கள மதிக்காம இருந்தனால இப்ப அவங்க இவங்கள மதிக்காம இருக்காங்க. அவ்வளவுதான். உலகங்கிறது ஒரு வட்டங்க, ஒரு சர்க்கிள். இன்னைக்கு எந்த ஊரு புது ஊரோ ஒரு நாள் பழைய ஊரா மாறும். இன்னைக்கு எந்த ஊரு பழைய ஊரோ ஒரு நாள் புது ஊரா மாறும். இப்படி எந்த நாட்டுக்காரங்களுக்கு அறிவு இல்லையோ ஒரு நாள் அறிவு அதிகமா வரும். எப்ப அறிவு அதிகமா வருதோ அப்புறம் கீழே வந்துதாகணும். அமாவாசை வந்தா பௌர்ணமி வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அம்பானி குடும்பத்தை எடுத்துக்கலாம். அம்பானி அவரு பண வசதி இல்லாம வசதியே இல்லாம இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரா? இப்ப அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி இருக்கிறாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. இவங்க பேரம்பேத்தி இன்னும் கூட சம்பாதிப்பாங்க. இப்படி 4 தலைமுறைக்கு மட்டும்தாங்க, அதிகபட்சம் 4ல இருந்து ஒரு 5-6 தலைமுறைக்கு மட்டும்தாங்க ஒரு போட்ட பிளான் போகுங்க. அதுக்கப்புறம் அந்த தலைமுறைக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மறுபடியும் ஒரு 8வது 10வது தலைமுறையில பாத்தீங்கன்னா இந்த அம்பானி குடும்பத்திற்கு அத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள் தான் இருப்பாங்க. இது உலக நியதி. இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. உலகத்தை எதெல்லாம் புரிஞ்சிருங்க. உலகத்தில் எந்த நாடு நல்ல வீரியமா இருக்கோ அது பலம் இருக்கிறது வீக் ஆகும், வீக்கா இருக்கிறது பலமாகும். ஒரு சைக்கிள், ஒரு சர்க்கிள். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இப்ப இலுமினாட்டிகள் அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால முட்டாளா இருந்திருக்கிறாங்க. இவங்களை யாரும் மதிக்கல. இப்ப இவங்க மதிக்கணும்னு நினைச்சிட்டு பெரிய எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க குடும்பத்தை செஞ்ச 5வது தலைமுறை 10வது தலைமுறை மறுபடியும் அவங்க முட்டாளா போறவங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதை மட்டும் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா நமக்கு யாரு மேலையும் முதல்ல கோபம் வராதுங்க. நான் ஆரம்பத்துல பேசும்போது எல்லாத்துக்கும் அப்படி ரத்தம் கொதிச்சிருக்கும், வேகமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கோபப்பட்டு உலகத்துல எதுவுமே சாதிக்க போறதில்ல. எல்லாமே எது நடக்குதோ அது நன்றாக நடந்துட்டு இருக்கு. எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும். எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாக நடக்க போறது அப்படிங்கிற கீதாச்சாரத்தை மட்டும் நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் இறைவன் தாங்க காரணம். இறைவன் அனுமதி இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காதுங்க. அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் அப்படின்னு வாய்கிலேயே பேசுறமே, அந்த இறைவனுக்கு இலுமினாட்டி பண்றதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு தேவையே இல்லைங்க. அப்புறம் என்னங்க இறைவன்? உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு டிராமா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு டிராமா. இதை பத்தி நான் கடைசியா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இன்டர்நெட் தான்
இந்த இலுமினாட்டிகள் உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்த ஆயுதம். ஆனா அதே இன்டர்நெட் தான் அவங்களுக்கு விஷமா மாறப்போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. இன்டர்நெட் மூலியமாக கூகுள் விக்கிபீடியா மூலமா தான் நாம அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை மொத்தமா முடிக்க போறோம். இது கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. இப்ப பாருங்க, நான் பேசின விஷயத்தை நெட் மூலியமா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரீச் பண்ண முடியுதா? கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கி கொடுத்த அந்த நெட் மூலியமாவே அவங்களே நாம முடிக்கிறோம் அப்படிங்கிறது, உலக அமைதிக்காகவும் அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். ஆமாங்க, இன்டர்நெட் தான் இவங்க பலமா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே இன்டர்நெட்டை வச்சுதான் நாம இவங்களை ஒண்ணும் இல்லாம பண்ண போறோங்கிறது உண்மை. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற விஷயம், யாருக்கு ஓட்டு போடுறது, ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது 100% இலுமினாட்டியோட கட்சி. சோனியா காந்திங்கிறது ஒரு இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள். உடனே பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உலகம் மொத்தமும் இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுனால பிஜேபி ஒருவேளை எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் இவங்க ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணி அதை கலைச்சு விட்டுருவாங்க. இல்ல பிஜேபி இருக்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி குழப்பம் பண்ணி சீக்கிரம் எலெக்ஷன் மறுபடியும் வர வைப்பாங்க. இப்படி அவங்களுக்கு பிஜேபி வந்தா இலுமினாட்டிக்கு ஒத்து வராது. சோ அதனால இவங்க காங்கிரஸ் வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. கடந்த 2 முறை ஏன் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா கம்ப்ளீட்டா இலுமினாட்டி சப்போர்ட்ஸ்ல இருக்கு. காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இலுமினாட்டிகள் இந்த உலகத்தை, இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் 100% கரெக்டா கொண்டு போறாங்க. அதனால மறுபடியும் காங்கிரஸ் வருமானு அவங்களுக்கே சந்தேகம் வந்தனால காங்கிரஸ் கட்சியுடைய பினாமி கட்சி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவரு இலுமினாட்டியுடைய ஒரு தலையாட்டு பொம்மை. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனை பேர் எவ்வளவு கட்சி வச்சுட்டு எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேட்டை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது யாரு பேருனே தெரியாத அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் திடீர்னு எப்படிங்க இந்தியாவில் இவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சு எல்லா ஸ்டேட்லயும் எப்படிங்க போட்டி போட முடியும்? எல்லா டிவி சேனல் எல்லாமே எப்படிங்க சப்போர்ட் பண்ணுது? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அவருக்கே தெரியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இலுமினாட்டிக்கு தான் பணம் கொடுத்து இவரை தூக்கிட்டு போறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் ஒரு டம்மி பீஸ். இப்ப இலுமினாட்டி என்ன பண்றாங்க, காங்கிரஸ் மேல யாருக்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ அந்த ஓட்டெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி எலெக்ஷன் வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சிங்கிறது ஒரு தனி கட்சி மாதிரி இருக்கும். எலெக்ஷன் முடிச்ச உடனே ஆம் ஆத்மி கட்சியில ஜெயிச்ச எல்லாரும் ஒன்னு சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறதா இப்ப பிளான். இது கூட தெரியாத முட்டாளா இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தா நான் ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு பினாமி கட்சிக்கு பேர் தான் விஜயகாந்த் கட்சி. விஜயகாந்த் கட்சி என்பது என்னன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய சொந்த கட்சி. சோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா என்ன பண்ணிருக்காங்கன்னா தன் மேல யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதிருப்தி இருக்கோ அந்த ஓட்டையெல்லாம் வாங்குறதுக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வடிவேல் வாயை திறந்து பேசணும்னு எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் ஒரு படத்துக்காவது நடிக்க சான்ஸ் கிடைச்சதா? அவர் எந்த நிலைமையில் இருக்காரு? அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் மட்டும் எப்படி தைரியமா சட்டமன்றத்தில் போய் கையை காட்டி ஜெயலலிதாக்கு முன்னால எப்படிங்க பேச முடியும்? ஏன்னா இவங்க சொல்லி கொடுத்ததுதான் திட்டுறாங்க. ஒரே காமெடிங்க. இந்த ஒரு காமெடி மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உலக ரகசியம் எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு ஆளுங்கட்சி தனக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியை இவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களா ஆட்சி பண்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் உடைய பினாமி கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி, ஜெயலலிதாவின் பினாமி கட்சி தான் விஜயகாந்த் கட்சி. நம்ம என்ன பண்ணுவோம், லூசுத்தனமா இவங்க மேல இருக்கிற கோவத்தை கொண்டு போய் அங்க ஓட்டு போடுவோம். எங்க போட்டாலும் அங்கதாங்க போகும். தமிழ்நாட்டில் எது நடக்குதோ அதே தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது, சென்ட்ரல் நடந்துட்டு இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒருத்தரை தேவையில்லாம
இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி விட்டு அதுல இருந்து பிரிஞ்சு வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு யோசிச்சு பாருங்க. இந்தியா ஃபுல்லா கட்சி ஆபீஸ் வச்சாச்சு. இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பணம் தேவைப்படுறீங்களா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? எப்படி முடியுதுன்னா இலுமினாட்டிகள் எப்படியாவது காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக ஆம் ஆத்மிங்கிற புதிய கட்சியை ஓபன் பண்ணிருக்காங்க. ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் கட்சிங்கிறது 100% இலுமினாட்டியின் சொந்த கட்சி. இந்த மோடிக்கு மட்டும் ஏன் இந்த மனித வெடிகுண்டு மிரட்டல் டிவில பாருங்க, நரேந்திர மோடிக்கு மனித வெடிகுண்டல் மிரட்டல் கொடுக்கறாங்க அப்படின்னு தீவிரவாதிகள் சொல்றதா டிவில காமிக்கிறாங்க. இது தீவிரவாதிகள் சொல்லல, இலுமினாட்டி சொல்றாங்க. உன்னை கொண்டு போடுவேன், ஒழுங்கா பேசாம இருந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்குதான் இத்தனை தீவிரவாத இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. டைரக்டா இலுமினாட்டிகள் எப்பவுமே யாரையும் கொல்றது இல்ல. அதுக்கு போய் தீவிரவாதிகள் வச்சுக்குவாங்க. அவங்க சொல்ற மாதிரி சொல்லி திடீர்னு ஒரு நாள் போட்டு தள்ளிடுவாங்க. கேட்டா தீவிரவாதிகள் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் சரிங்க, ஆள போறது நம்ம இலுமினாட்டி தான். அப்புறம் யாருக்கு ஓட்ட என்ன உங்களுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆள ஜெயிக்க வைக்கிறத விட ஜெயிச்ச ஆள நம்ம ஆளா மாத்துறது சுலபம். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போட்டு முடிச்சிட்டு வந்துட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ, இப்போ வேற வழி இல்லையா, யாரோ ஜெயிச்சிட்டாங்க, சிஎம் பிஎம் மினிஸ்டர் ஆயிட்டாங்களா, விடுங்க, யாரோ இருந்துட்டு போறாங்க, அவங்க போட்டோ வீட்டுல வைங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம், டெய்லி உட்காருவோம், அவங்க போட்டோவை பார்த்துட்டு கண்ணை மூடி அவங்க நினைச்சு பார்த்து இவங்க நல்ல காரியம் மட்டுமே செய்கிறார்கள் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவங்க ஒருவேளை கெட்டவங்களா இருந்தாலும் வேற வழி இல்லாம நல்ல காரியம் செஞ்சுதான் ஆகணும். ஜான் எஃப் கென்னடி அப்படிதான் லிங்கன்லாம் ஏன் திடீர்னு இலுமினாட்டி குடும்பத்திலிருந்து திடீர்னு நல்லவங்களா மாறினாங்கன்னா, பொதுமக்கள் அத்தனை பேர் அவங்களை நம்பினாங்க. இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை அந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால இனிமேல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நல்ல காரியத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்ப்போம். பாருங்க, அமெரிக்கா நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்கல அமெரிக்காவுக்கு போறதுக்கு. ஏன்னா இலுமினாட்டி அவன் கொடுக்க மாட்டான். இதே பாத்தீங்கன்னா ப. சிதம்பரம், லல்லு பிரசாத் யாதவ், மன்மோகன் இவங்க 3 பேத்துக்கும் இவங்க அப்ளை பண்ணாமே இன்விடேஷன் விசா வந்திருக்கு. இன்விடேஷன் விசானா எப்படின்னா அவங்களா விசா கொடுத்துருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் அமெரிக்காக்கு போய் கேட்காமயே இன்விடேஷன் விசா வருதோ இவங்கெல்லாம் இலுமினாட்டி குடும்பத்திற்கு மொத்தமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் எல்லாத்தோட பேரும் சொல்றேன் அப்படிங்கறதுக்காக தயவு செய்து அவங்க மேல கோவப்படாதீங்க. இவங்களுக்கெல்லாம் இலுமினாட்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு கூட தெரியாதுங்க. ஏதோ பெரிய பெரிய கம்பெனிகள், ராட்சச கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனி எல்லாம் நமக்கு உதவி செய்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது தட் இஸ் நாட் அ கார்பரேட் கம்பெனி, அது இலுமினாட்டி அப்படிங்கிற ஃபேமிலி. சோ தயவு செய்து எல்லாத்துக்கும் புரிய வைப்போம். இவங்களுக்கு எல்லாம் புரியாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு புரிய வச்சா சரியா போயிடும். அதே மாதிரி இந்தியாவுக்கு இலங்கைக்கு சண்டை அப்படிங்கிறது பல கட்சிகள் பேசிட்டு இருக்கு. ஈழத்தமிழர்கள்னு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லைங்க. ஈழத்தமிழர் சிங்களத்துக்கு எதிராக இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. தில்லு இருந்தா யாராவது மைக்கு பிடிச்சி இலுமினாட்டி குடும்பம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். தில்லு இருந்து ஆம்பளையா இருந்தா எப்ப பார்த்தாலும் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காக்கு பிரச்சனை, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை, இந்தியாவுக்கு சைனாக்கு பிரச்சனை, உட்கார்ந்துட்டு வாய்களையே மைக்கு பிடிச்சி பேச வேண்டியது. உண்மையான பிரச்சனை இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு கிடையாது, இந்தியாவுக்கு சைனா கிடையாது, இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா கிடையாது. உலகத்துக்கும் இலுமினாட்டிக்கு தான் ஃபைட். சோ அதை பத்தி பேசுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஓப்பனா இலுமினாட்டிக்கு எதிராக பேசுறது மொத்தம் 3 பேருங்க. என்ன சேர்த்து 4 பேரு. அதுல ஒருத்தர் செத்துட்டாரு, ராஜீவ் தீட்சித்னு பேரு. அவர் தான் ஓப்பனா பேச ஆரம்பிச்சாரு. பேசணும்னா கொலை பண்ணிட்டாங்க. அடுத்தது ராம்தேவ் பாபா பேசிட்டு இருக்கிறாரு. நரேந்திர மோடி பேசுறது இல்ல, பட் அவருக்கு நேரடியா எதிராக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இனி இப்படி யாரு பேசுறாங்க லிஸ்ட் எல்லாம் போடக்கூடாதுங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா யாரு பேசுறாங்க எங்க பேசுறாங்கன்னு தெரியக்கூடாதுங்க. வடிவேல் படத்துல வர மாதிரி எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியக்கூடாது, எல்லாருக்கும் அடிக்கணும். அதுக்காக உங்க எல்லாத்தையும் நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக நான் பேச வரல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். இனி என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிப்போம். இப்ப இருக்கிற நிலைமையை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் யோசிச்சு, என்னை விட பெரிய அறிவால நிறைய பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க. நான் ஏதாவது பேசும்போது அதுல ஏதாவது பிழை இருந்தா தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க. எனது நோக்கம் உலக மக்கள் ஆரோக்கியம் அமைதிங்கிறத நோக்கமே தவிர வேற யாரையும் கஷ்டப்படுத்திருக்கோ புண்படுத்திருக்கோ நான் பேசல. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த உலக மக்கள் கஷ்டப்படுறாங்க, காப்பாத்துங்கிற அக்கறையில ஒரு ஆதங்கத்துல உட்கார்ந்து நான் கத்திட்டு இருக்கிறேன்.
வாங்க எனக்கு உதவி செய்யுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து